ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடம்புக்கு சத்து தர்ற ராய்க்களி எப்படி குக்கரில் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நான் இந்த பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு ராய் மாவு எடுத்துருக்குறேங்க. இந்த ராய் மாவு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின ராய் மாவு தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா தண்ணியாட்ட கரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கரைக்கிறதுக்கு முன்னாடி கையை நல்லா கழுவிக்கிங்க. கழுவிட்டு இந்த மாதிரி கையிலேயே நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கட்டியாக இருக்குது. இதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா தண்ணியாட்ட கரைச்சி எடுத்துக்குவோம். கட்டியாக இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு தண்ணியாட்ட கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கரைச்சி எடுத்து வச்சு இது பார்த்தீங்கன்னா தண்ணி பதத்துக்கு வந்துச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அந்த பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டுறலாங்க. நல்லா கொதிக்கணும் தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கலக்கி எடுத்து வச்சுருந்த இந்த ராய் மாவை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கரண்டியால் இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரி விடுங்க. ஊற்ற கலரி விட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கட்டி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா கட்டி பிடிச்சிக்குங்க. அதனால் ஒரு கையில் ஊற்றுனீங்கன்னா ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அடுப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுருங்க. கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி பட்டையான கரண்டி இல்லை மரக்கரண்டி இருந்தாலும் பரவாயில்லைங்க, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து நல்லா இந்த மாதிரி கட்டி பிடிக்காத மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா துடுப்பு வச்சு கலருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா யார் வீட்லேயுமே துடுப்பு இல்லைங்க, அது மண் சட்டியில் கலருவாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா துடுப்பு எந்த வீட்லேயுமே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்டி இருந்தாலுமே போதும். அதனால தான் முன்னாடியே நம்ம மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுட்டோங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. மாவு ஓரளவுக்கு நல்லாவே வேகணும். அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலரி விட்டுருங்க. ரொம்ப நேரம் கலர வேண்டியது இல்லைங்க, கொஞ்சம் நேரம் கலர்னா போதும். கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரி விட்டுருங்க. இந்த கரண்டி இல்லைனாலும் மரக்கரண்டி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பட்டையான எந்த கரண்டியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கலாங்க. குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலர்ன அந்த ராய் மாவு வந்து இதில் இறக்கி வச்சிடலாங்க. இறக்கி வச்சு இது ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு குக்கரை மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சு குக்கரை அடுப்பில் வச்சிடலாங்க. இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்துச்சு. பார்த்துங்க, ராய் மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே ராய்களி நல்லாவே வெந்து வந்திருக்குது. இப்போ ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாங்க. ரவுண்டு பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ரவுண்டு பாத்திரத்தில் சுற்றியுமே எண்ணெய் தடவிக்கலாங்க. எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி ஒன்று எடுத்து நாம் வேக வச்ச அந்த ராய்களியை இந்த குண்டால் போட்டுக்கலாங்க. ஒரு கரண்டி எடுத்து போட்டுக்குங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்குங்க. கையிலேயே இருந்து அங்கேயும் விட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவினா குண்டாலேயே ஒட்டிடும். பார்த்திங்கன்னா சுவையான ராய்களி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சி அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.